எல்ஐசியில் 30+ பாலிசி இருக்குது. அதில் முக்கியமான பாலிசி தான் ஜீவன் லாப் 936. அதிக ரிட்டர்ன் வர பாலிசி. எல்ஐசியில் இருக்க எல்லா ஏஜென்ட்டும் சஜஸ்ட் பண்ணுற முக்கியமான பாலிசியில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே புரியும். என்டர் நேம் வீரா, ஏஜ் 25, சம் அஷ்யூர்ட் ஒரு 13 லட்சம்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் மந்த்லி அரௌண்டு 5000 கட்டுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு மந்த்லி 5000 வச்சு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மந்த்லி 5000 தான் கட்டணுன்ட்டு இல்லை, எவ்வளோ நாளும் பே பண்ணலாம். 1000, 2000, 2500, 10,000, 15,000 எவ்வளோ நாளும் பே பண்ணலாம். உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு டேட் ஆஃப் பர்த்தோடு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். அதுலேயே ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். டேம் மொத்தம் 3 இருக்குது. 16, 21, 25. டேம் 16ல் 10 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணணும், 6 வருஷம் வெயிட் பண்ணணும். 10 + 6 16, 16 வருஷம் கழித்து ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி டேம் 21ல் 15 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணணும், 6 வருஷம் வெயிட் பண்ணணும். 15 + 6 21, 21 வருஷம் கழித்து ரிட்டர்ன் வரும். டேம் 25ல் 16 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணணும், 16 + 9 25, 25 வருஷம் கழித்து ரிட்டர்ன் வரும். எப்பயுமே பாலிசியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் தான் அதிக ரிட்டர்ன் வரும், நிறைய பெனிஃபிட்ஸும் கூட. ஃபஸ்ட்டு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு பார்ப்போம். டோட்டல் ப்ரீமியம் பெய்டு 9,58,949. அதாவது 16 வருஷத்தில் இந்த அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கோம். அடுத்து 9 வருஷம் வெயிட் பண்ணணும். 16 + 9 25 வருஷம். 25 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு டோட்டல் ரிட்டர்ன் வந்து 34,12,500 நம்மளுக்கு வரும். இந்த அமௌண்ட்டை மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் பே பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் மட்டும் 4.5% ஜிஎஸ்டி, அடுத்த வருஷத்துலேருந்து 2.25% ஜிஎஸ்டி. இந்த பிளானில் ஃபஸ்ட் இயர் வித் ஜிஎஸ்டியோட மந்த்லி 5,200, 5,202 ரூபா கட்டணும். குவார்ட்டர்லி 15,606 ரூபா, ஆஃப் இயர்லி 30,899 ரூபா, இயர்லி 61,169 ரூபா. அடுத்த வருஷத்துலேருந்து மந்த்லி 5,090, குவார்ட்டர்லி 15,270, ஆஃப் இயர்லி 30,233, இயர்லி 59,852. மெச்சூரிட்டி அமௌண்ட், இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட், இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்படி கிடைக்கும்னா, சம் அஷ்யூர்டு 13 லட்சம், போனஸு 15,27,500, ஃபைனல் அடிஷ்னல் போனஸு ஒரு 5,85,000, மொத்தமாக சேர்த்து 34,12,500 நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கட்டுற அமௌண்ட்டு 9,58,949. டேக்ஸ் பெனிஃபிட், டேக்ஸ் சேவ்டு 2,97,824. அதாவது எல்ஐசியில் பாலிசி போடுறதால நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற டேக்ஸ் சேவிங்ஸாக மாறும். மோஸ்ட்லி ஆனுவல் இன்கம் 3 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்கலாம் டேக்ஸ் கட்டுவாங்க. ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி உங்களுக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். பெனிஃபிட், 2 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணதுக்கப்புறம் எல்ஐசி பாலிசி பாண்டை வச்சு எல்ஐசிலேயே லோன் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோமோ அதில் 90% லோன் எடுத்துக்கலாம். ஈஸி அண்ட் குயிக் ப்ராசஸ். ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி தான், வருஷத்துக்கு 10 to 12%. எக்ஸ்டென்சிவ் ரீபேமெண்ட் ரிவ்யூல். சரண்டர் ஃபெசிலிட்டி, இன்கேஸ் பாலிசியை டிஸ்கண்டினியூ பண்ணணும்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சரண்டர் பண்ணிக்கலாம். பட் எப்பயுமே பாலிசியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் நல்லது. நார்மல் கவரேஜ், இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் 1 இயர் மட்டும் ப்ரீமியம் பே பண்ணிட்டு இறந்துட்டாருன்னா அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண சம் அஷ்யூர்ட் 13 லட்சத்தோடு சேர்த்து அவர் கட்டின 1 இயர் ப்ரீமியமும் நாமினிக்கு கிடைக்கும். டோட்டலாக அரௌண்ட் 13,60,000 கிடைக்கும். இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் 5 இயர் ப்ரீமியம் பே பண்ணிட்டு இறந்துட்டாருன்னா அவருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண சம் அஷ்யூர்ட் 13 lakhோட சேர்த்து 5 இயரில் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதுவும் சேர்த்து கிடைக்கும். டோட்டலாக அரௌண்ட் 16 lakhs கிடைக்கும். அதுவே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னா நார்மல் கவரேஜ் அமௌண்ட் டபுளாக கிடைக்கும். 13 lakhனா 26 lakh நாமினிக்கு கிடைக்கும். தட்ஸ் இட்.